ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நடிகை விஜயை கதற விட்டது யார்? இதுதான் இன்றைக்கி தலைப்பு. என்ன கதறினார், ஏன் கதறினார், எப்படி கதறினார், எதற்காக அப்படின்னு பல கேள்விகள் நீங்கள் போட்டுக்கலாம். சமீபத்தில் வந்த ஒரு 4-8 செய்தியை அதிமுகவுடன் விஜய் சீட்டு பேரம் பேசுகிறாரு, எவ்வளவு என்ன ஏது அப்படின்றப்ப 80 தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கட்டுரை விரிவாக வந்திருந்தது. விஜயினுடைய ரசிகர்களுடைய பட்டாளம், அதனுடைய கனம் எவ்வளவு, அதனுடைய மக்கள் செல்வாக்கு எவ்வளவு, எத்தனை லட்சம் பேர் கூடியதாக பேசப்பட்டது, இதெல்லாம் பெரிய கதைகள்லாம் ஓடிட்டு இருந்தது. ஒரு பக்கம் 10 லட்சம், பல லட்சம், 10 லட்சம்னு சொல்லிட்டு எல்லோருமே போட்டிருந்தாங்க, யூடியூப்லலாம் கூட பேசியிருந்தாங்க. நம்ம அப்போவும் என்ன சொல்கிறோம், இப்போ என்ன சொல்கிறோன்னா, அதிகமாக போனாலும் கூட 3 லட்சத்துக்கு மேல் இந்த இடத்துல கூட்டமே கூட முடியாது. இடம் அவ்வளோதான், அதனுடைய எல்லை. வந்திருப்பவர்கள் அவ்வளோதான் வந்திருக்கணும். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இதையெல்லாம் வச்சு தமிழ்நாடு முழுக்க அவங்களுடைய கணக்கு வச்சு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது, அதனால் அதிமுகவுடன் 80 தொகுதிகளுக்கான சீட்டு பேரம் தொடங்கி விட்டதாக செய்தியாக தான் வந்திருந்தது. முதல்ல ஒரு கட்சியில் 80 சட்டமன்ற தொகுதிகளை ஒரே ஒரு கட்சி, கூட்டணி கட்சி மட்டும் வாங்க முடியுமா அப்படின்னா இது வரைக்கும் இல்லை. ஆளானப்பட்ட காங்கிரஸே திமுக கிட்ட ஒரு பேரம் எப்படி பேசிச்சுன்னா, கழுத்தில் கத்தி வச்சுன்னு மிரட்டுற மாதிரி இடி ரைடு 2Gயில் இடி ரைடு மேலே தயலாமா உட்கார வச்சுக்கிட்டு ரைடு என்கொயரி அதெல்லாம் நடத்திக்கிட்டு கீழே சீட்டு பேரம் நடத்தினது அறிவாலயத்தில். இப்படிலாம் நடந்துச்சு விசாரணை. அப்படியே வாங்குது 63 தான் வாங்குது. தேசிய அளவில் இருந்த கட்சி, அப்போ அங்கே ஆளுங்கட்சியாக இருந்துட்டு இருக்கிற அந்த செல்வாக்கு அப்படின்னு பார்க்க போனோன்னா இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி ஒரு வேளை யாரையாவது மிரட்டி அந்த அளவுக்கு சீட்டு பேரத்தை வாங்க, அது கூட ஒரு 60-65 அதிக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நடிகர் விஜய் கட்சி எடுத்தோடனே 80 பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுன்ற மாதிரி 80க்கு கீழே சீட்டு பேரம் இல்லைன்ற மாதிரி ஒரு ஓடிட்டு இருந்தது. அது நேற்றுலேருந்து அந்த பேச்சு வலுவாக போயிட்டு இருந்தது. இப்போ அது என்ன ஆச்சுன்னா பேக் ஃபயர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதல்ல 234 சட்டமன்ற தொகுதி அதிமுக கிட்ட இருக்குது. அது கூட்டணி கட்சியில் ஏற்கனவே விஜயகாந்த் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி வருமா வராதா, மதில் மேல் பூனை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. இன்னும் மற்ற இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி, இன்னும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்படிலாம் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் போக மீதி எவ்வளவு அப்படின்னு இருக்குது. இதில் பெரிய கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி வருவதற்கு இந்த பக்கம் முடிவு ஏற்கனவே கிட்டத்தட்ட கடந்த முறை வந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா 80 எங்கே இருக்குது கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேள்வி இருக்கும். அதனால் விஜய் அங்கே வந்தார்னாக்கா ஒரு முதன்மை நபராக பார்க்கப்படுவார். மற்ற கட்சிகளை விட கூடுதலான சட்டமன்ற தொகுதிகள்ன்றது கிடைக்க வாய்ப்பு இருக்கலாமே ஒழிய 80 தூக்கி முழுக்க அவர்கிட்ட கொடுத்துட்டு கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக ஒரு அடம் பிடிக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அடம் பிடிக்கும். இப்போ நாங்களாம் இளைச்சவர்களான குறைச்சலாம் எங்களுக்கு 25க்கு 30க்கு கிடையாது. ஏற்கனவே அதிக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியெல்லாம் வாங்கிட்டு இருந்தது தேமுதிக, விஜயகாந்த். இப்போ அதெல்லாம் பேசி பார்க்கும்போது இங்கே சரிபாதிக்கு மேலே போயிட்டுருக்கோம். 117 அப்படி முழுசுமே மீதி இருக்கிறது 117ன்னு வச்சுக்க, சரிபாதி அந்த பக்கம் போயிடுச்சுனாக்கா 117 அதிமுக அப்படின்னு நிற்கிறது கூட வச்சுக்கோங்க. அந்த 117லும் வெற்றி பெற முடியுமா அதிமுக அப்படின்னு இருக்குது. அவ்வளோ வரதில்லை. 117 மட்டும் அதிமுக சட்டமன்ற தொகுதியில் நிற்குதுன்னா குறைச்சலாக 70-80ன்னு வரும். அது மைனாரிட்டி அரசுன்ற மாதிரி தான் போகும் அப்போ உங்களுக்கு. அப்போ கூட்டணி கட்சிகளை நம்பி தான் இருக்க முடியும். வேறு வழியில் கூட்டணி மந்திரி சபை தான்ன்ற மாதிரி போகும். அது அதிமுக தன்னை வழியே ஒரு தற்கொலைக்குள்ளே போய் விழுற மாதிரியான ஒரு அரசியல் விளையாட்டுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. கூட்டணி கட்சிகளாக அந்த அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குலாம் கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டார். அந்த கட்சியினுடைய இருக்கக்கூடிய ஐயா ஜெயக்குமார் அவர்கள் பேசிட்டாங்க. இந்த நிலைப்பாட்டில் இவர் ஏற்கனவே நாங்கள் தனி மெஜாரிட்டியாக தான் வருவோன்னு சொல்லிட்டு இருந்தார் மேடையில். இப்போ கூட்டணி பேரமா அப்படின்ற பேச்சு அதிகமாக வந்தோடனே இன்றைக்கி அது என்ன ஆச்சுன்னா கட்சிக்குள்ளாக ஒரு பெரிய சர்க்கிளை நோக்கி போக தொடங்கும் போன்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா எல்லோருமே இருக்குது, இது தனிச்சு இவர் பெரிய அளவாக நின்றுடுவார், அடுத்தது நமக்கு கிட்ட தான் எல்லாமே கூட்டணிக்காக பேரம் பேசுவாங்க, நம்ம அந்த இடத்த நிரூபிச்சிடும் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது ஒரு பக்கம். திமுகவிலேருந்து ஒரு சில பேர் அந்த பக்கம் தாவறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குது ஒருத்தர், அவனை தலையில் மிளகா அரைச்சோம்னா சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி திமுகவிலேருந்து நகர்ந்து போகிறதுக்கான வேலைகள் அந்த ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கிறத ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மேடையிலே அது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னவோ தெரியல. இப்போ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கிற நேரத்தில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றப்ப இந்த திமுகவிலிருந்து அந்த பக்கம் போவதற்காக இருக்கிறவங்களுக்கு பிரேக் அடிக்கிறாங்க. இப்போ என்னடா அது, நம்ம எதை பகிச்சுக்கிட்டு திமுகவுக்கு வந்தோமோ அந்த திமுகவோடய திரும்ப அங்கே போய் சேர்றப்பவே நம்ம எதுக்கு அங்கே போகணுன்ற ஒரு கேள்வி அங்கே வந்துடுதா இல்லையா திமுக தரப்பில் இருந்து. இப்போ அதிமுக தரப்புலேருந்து ஒரு குரூப் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பல சீனியர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க.
இப்போ அங்கே விஜய்கிட்ட போனால் சரியாக இருக்குமா, அங்கே இருந்துட்டு அரசியல் செய்கிறது சரியாக இருக்குமா, அங்கே போய் சட்டமன்ற உறுப்பினர் உடனே சட்டமன்றத்தில் போய் உட்கார மாதிரி வாய்ப்பு இருக்குமா, எப்படி இருந்தாலும் அதை போய் ஐக்கியமாயிட்டு சேர்ந்துட்டோம்னா சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் அங்கே கொஞ்சம் பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுக்கும் ஒரு பெரிய வெட்டு விழுது. அதனால் இது என்னடா பார்த்தா நிறைய பேர் கட்சிக்குள்ளே வந்து சேரக்கூடிய இந்த நேரத்தில் அதிமுகவுடன் கூட்டணின்றது 2-3 விஷயத்தில் பேக் ஃபயர்ஸ் பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒன்று, மற்ற கட்சிகளை இந்த 2 பெரிய திராவிட கட்சிகளிலிருந்து நோக்கி வரக்கூடியதில் ஒன்று திமுகவிலிருந்து வரக்கூடிய தரப்புக்கு இந்த முரண்பாடு, அதிமுகவிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த முரண்பாடு வருது. இந்த 2மே பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. இதுவும் நமக்கு கெட்டுடும். அப்புறம் கூட்டணி அரசியல்னு இப்போவே பேச தொடங்கிட்டோம்னாக்கா கிட்டத்தட்ட மக்கள் ஒரு மாற்று சக்தியாக நம்மளை வந்து பார்க்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் திமுக அதிமுக கூட தானே கூட்டணி போக போகிறாங்க, அதுக்கு மேலே நம்ம அங்கேயே இருந்துட்டால் போகுது அப்படின்னு மக்களுடைய மனநிலையும் அந்த மனநிலைக்கு வந்துடும். எனவே இந்த நேரத்தில் வந்து நம்ம கூட்டணி வந்து சேர்றது தான் அப்படின்ற மாதிரி இந்த ஊடகத்தை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறது இன்னும் சரியாக இருக்காது அப்படின்னு ஊன்றி கதறி பதறி உடனடியாக அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, எப்போதும் இல்லை அப்படின்லாம் சொல்லலை. அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, தனித்து நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே போகிறது தான் நோக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வழக்கமாக எல்லா கட்சியும் சொல்கிறது தான் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி சொல்லிட்டு இருக்கிறதுனால சீமான் அவரால் முடியுது தாக்கு பிடிக்கிறாரு, நாங்கள் தனித்து நிற்பது தான் எங்களுடைய நோக்கம், கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமம் அப்படின்றாங்க. அப்புறம் எந்த திராவிட கட்சிகளை விமர்சனம் செய்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களோடவே கூட்டணி அப்படின்ற பல கேள்விகள்லாம் இருக்குது. அது நீண்ட தூர பயணத்துக்கு சரியாக இருக்குமா இல்லையா, கூட்டணி தேவையான்றதெல்லாம் அப்பாற்பட்ட விமர்சனம். ஒரு கொள்கை முடிவு இதுதான் எடுத்திருக்காங்க. இதை நோக்கி அவர் வந்து கடந்த இத்தனை தேர்தலில் தாக்கு பிடிச்சி இன்னும் பயணப்பட்டுகிட்டே இருக்கிறாரு. இதில் வந்துட்டு ஆளுங்கட்சி அதிகார தடியை கொண்டு அடியன்னு அடித்து எப்படியாவது நசுக்கி போட்டுருன்னு பார்த்து கூட எழுந்து ஒன்று நின்றுட்டு பயணப்பட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி விஜயால் நடிகர் விஜயால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த சட்டமன்ற தொகுதி முடிஞ்ச உடனே ஒன்றுமில்லை, ஒரு 2.5 மணி நேரம் சினிமா, அந்த சினிமா வந்து அவருடைய ரசிகர்கள் உட்காந்து பார்க்கும்போது தலைவர் சரியாக இந்த தளபதி இந்த படத்தை சரியாக நமக்கு கொடுக்கலன்றதுலே பெரும் மனச்சோர்வுக்கு ஆளாயிடுறாங்க அவங்களாம். அதை நம்ம பார்த்துருக்கோம் கடந்த காலத்தில், எப்படிலாம் வேதனைப்பட்டு புழுவாக நெளிந்தார்கள் அப்படின்லாம் பார்த்துருக்குறோம். ஒரு 2.5 மணி நேரம் திரைப்படத்துக்கே வந்து அதனுடைய ப்ரெசன்டேஷன் அதனுடைய இது சரியாக இல்லை, தளபதி இப்படி பண்ணிட்டாரேன்னு மனமுடைஞ்சு போகிற அந்த தம்பிகளும் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் நம்பி இருக்கக்கூடியவர்களும் ஒரு அரசியல் கட்சியாக வந்து எடுத்த உடனே சட்டமன்றம் அப்படின்ற ஒரு பெரும் வெற்றி கனவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நீண்ட பயணம், நீண்ட ஒரு சோர்வான பயணம், நிறைய சந்திக்க வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னா தாக்கு பிடிப்பாங்களான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இது அப்பாற்பட்ட விஷயந்தான். ஆனாலும் அந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதை சுற்றி இருக்கிறது எல்லாருக்குமே என்னென்னா, இப்போதைக்கு விஜய் எதுவும் பேசாமல் இப்படியே இருந்தாருனாக்கா நிறைய கூட்டங்கள் நிறைய நோக்கி நம்மளை வரும், கூட்டணி கட்சி பேரங்களும் வலுப்படுவதற்கு சரியாக இருக்கும். கடைசி நேரத்தில் தான் வந்து பார்கெயின் பண்ணணும், இப்போ வந்து அதை பேசக்கூடாது அப்படின்ற ஒரு இறுதியான முடிவுக்கு வந்து தான் பதறி அடித்து வந்து ஒரு பெரிய அறிக்கை இன்னைக்கு விஜய் வந்து கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, அப்படியான செய்திகள் நாளேடுகள் வந்ததை நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நோக்கம் வந்து தனித்து போட்டி, அதிக பெரும்பான்மையுடன் மக்கள் ஆதரவோட சட்டமன்றத்துக்கு போகிறது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அந்த அதிக பெரும்பான்மை எடுத்தோடனே ஒரு தேர்தலில் கிடைக்குமானா அப்படியான சூழ்நிலை இங்கே இல்லை. மிகப்பெரிய பக்காசுர கம்பெனின்னு சொல்கிற மாதிரி பன்னாட்டு நிறுவனன்ற மாதிரி 2 பெரும் முதலாளிகள் நின்றுட்டு இருக்கிறாங்க, திமுக அதிமுகன்னு. அவ்வளோ லேசுப்பட்ட விஷயமாகல, அவங்க கொஞ்சம் நெஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு இல்லை, அவங்க ஒரு பெரிய பக்காசுர கம்பெனின்ற மாதிரி கார்பரேட் கம்பெனி ஆட்ட மாதிரி ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இதில் புதுசாக முளைச்ச இன்னொரு கார்பரேட் கம்பெனி தான் தமிழக வெற்றி கழகம். அதை நம்ம அப்படி தான் சொல்கிறதுக்குன்னு இல்லை, அதனுடைய ப்ரெசன்டேஷன் அணுகுமுறை மேடை எல்லாமே அந்த மாதிரி இருந்தது. அது சொல்ல வரோம், அவ்வளோ பெரும் செலவு செய்து அப்படிலாம் பண்ணதை வச்சு நம்ம சொல்கிறோம், அந்த பிரச்சாரத்தை வச்சு நம்ம சொல்ல வரோம். இப்போ இந்த 2 பெரிய கட்சி விஜய் அவ்வளோ லேஸில் விட்டுருவானாக்கா விடாது. நிறைய வேலைகள்லாம் இன்னும் இருக்குது, 1.5 வருஷம் இருக்குது. இன்னும் போக 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 ஒரு டீம் இங்கேருந்து போவாங்க, அங்கே போய் சேவாங்க, விஜய் கட்சியில் சேருவார்கள். ஆஹா ஓஹோன்னு ஒரு பெரிய பில்டப்லாம் இருக்கும். கடைசி நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டமாக பிரிஞ்சு இதெல்லாம் நடந்ததுங்க. வைகோவுக்கு நடந்தது, ஒரு கட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நடந்தது. நடக்காத கட்சிகள்லாம் இல்லை, ஒரு கூட்டமாக இங்கேருந்தே செட்டப் பண்ணி போனவங்களாம் கூட இருக்கலாம். திடீர்னு வந்து விஜய் சரியில்லை, நாங்கள் அதை எதிர்பார்த்தோம், நாங்கள் இதை எதிர்பார்த்தோம், அவர் இந்த கொள்கையில் சரியில்லை, அந்த கொள்கையில் எல்லா கட்சிகளும் கொள்கையோடு வச்சுக்கிட்டு போகிற மாதிரி தான். அதனால் எங்களுக்கு இது முரண்பாடு, நாங்கள் எதிர்பார்த்தது போனோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் வருவாங்க. நெருங்க வெளியில் வந்து பலகீனப்படுத்துறதுக்கான திட்டங்கள்லாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் எதிர்கொண்டாகணும், எதிர்கொண்டு நிற்கணும். அதுதான் அரசியல் கட்சி. எடுத்த இந்த ஒரு தேர்தலுக்குள்ளாக ஒன்றும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீங்கள் எத்தனை முறை களத்தில் நிற்க போகிறீங்கன்னு தெரியல, என்னென்ன விடயங்களுக்கு போராட்டம் இறங்கி பண்ண போகிறீங்கன்னு தெரியல, எவ்வளவு விடயங்கள் வந்து நடக்க போகுதுங்க. இதற்கு மத்தியில் இந்த விஷயத்தை வந்து கூட்டணி வேரம் இல்லாமல்
தனித்து நின்று ஆட்சியானாக்கா அதுக்கு சாத்தியமாக விட்டுடுமா அவங்கள திமுக அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. திமுக அவங்க மீது கண் வைத்து கொண்டிருப்பதை போல தான் திமுகவுக்கும் டெல்லி வந்து கண் வைத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அங்கே ஒரு அரசியல் இருக்கிறது. ஆக ஒன்றோட ஒன்று கால் வாரி கொள்கிற அந்த அரசியல் தான் இந்த ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எதுவும் வேண்டியதில்லை, நான் தனித்து தான் மக்களை சந்திக்க போகிறேன்னு இந்த முறை நீங்கள் இறங்கினீர்கள் என்றால் அது உண்மையிலே வரவேற்கக்கூடியது. ஆனால் தாக்கு பிடிப்பீங்களான்றது தான் கேள்வி. இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு நீங்கள் தாக்கு பிடிப்பீங்களா? அடுத்த 5 ஆண்டு சட்டமன்ற தேர்தல், அதோடு சரி இடையில நாடாளுமன்ற தேர்தல் வருது, பிறகு என்ன ஆகுன்ற ஒரு கேள்விக்குறி பெருசாக இருக்கும். ஒருவேளை அடுத்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வந்துட்டு நடக்கும்போது அதுக்குள்ளே சட்டம் வந்து எல்லா இதுவும் கலைச்சிட்டு மீண்டும் சட்டமன்ற தேர்தல் ஒரே நாடுன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது அதில் வந்து தன்னை நிரூபிச்சுக்கிட்டு மேலே போயிடலான்னு நினைக்கலாம் ஒருவேளை விஜய். அதனால் இந்த முறை தனித்து நின்றுட்டு அடுத்த முறை எப்படி பார்த்தாலும் ஆட்சி கலைப்பு வந்துடும், எல்லா இடத்துலையுமே ஒரே தேர்தல் வரும் நாடாளுமன்றத்துக்கு. அதில் இப்போ இருக்கிற நம்ம மெஜாரிட்டியாக ஜெயிச்சதை வச்சு கணக்கு பண்ணி அந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனா அது தூரத்துக்கு கணக்கு தான். அது சரிப்பட்டு வருமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அப்படி ஒரு முடிவு ஒன்றும் இறுதியாகவில்லை. இதெல்லாம் வந்து நினைக்கலாம் அப்படின்னு. ஆக அந்த தனித்து போட்டி அப்படின்றது விஜய் வந்து சீமான் சொல்வது வேறு, விஜய் சொல்வது வேறு. சீமான் வந்து விஜய் அல்ல, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு நோக்கத்துக்காக வந்து சிறுக வேர்வை ரத்தம் சிந்தி வலியை சிந்தி சிறைப்பட்டு அப்படி கட்டமைக்கப்பட்டது இது அப்படி இல்லை. திடீர்னு ஒரு பெரிய பிராய்லர் கோழி மாதிரி வந்து நிற்கிது வெளியில். ரெண்டும் சரி வருமா அப்படின்றது தான் அரசியல் களத்தில். நாட்டுக்கோழி ஒரு பக்கம், பிராய்லர் கோழி ஒரு பக்கம். பார்க்க நல்லா இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும், பூதாகரமாக இருக்கும் பிராய்லர் கோழி. நாட்டுக்கோழிக்குள்ளே ஈடாகுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, விஜயினுடைய அந்த அரசியல் நிலைப்பாடு இது குழப்பமா, இது சறுக்கலா, பின்வாங்கியிருக்கிறாரா, பாய்வதற்காக பின்வாங்குறாரா, நீங்கள் எப்படி வேணாலும் தலைப்பு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் பேசுவாங்க ஊடகத்தில். என்ன நடக்குது அப்படின்னாக்கா இவருக்கு ஒரு பெரிய அச்சம் வந்திருக்கிறது. இப்பொழுதே நம்ம ஒரு கூட்டணி பேரத்தை வந்து பேசுவதற்கு தொடர்ச்சியாக அந்த ஊடகங்கள் விவாதிப்பதற்கு வழியை விட்டோம்னா நமக்கு அது ஒரு பெரிய சர்க்கிளாகும். 2 தரப்புலேருந்து நம்மளை நாடி வரவங்க ஒரு பக்கம் தடையாகும். அடுத்தது கூட்டணி பேரம் தானே, மக்கள் மத்தியில் ஒரு சலிப்பு வந்துடும். யாரை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கோமோ அவங்களோட போய் கூட்டணி அப்படின்ற சலிப்பு வந்துடும். இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் மறுத்திருக்கிறார் ஒழிய இது நிரந்தரமானதல்ல அப்படின்லாம் இல்லை. இப்போ அறிக்கை கொடுத்துருக்கிறார், நாங்கள் பெரும்பான்மையோட மக்கள் செல்வாக்கோட சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வந்த விஜயகாந்தும் தொடர்ச்சியாக ஒரு முறையாக தான் சொன்னார், நான் யாரோடும் கூட்டணி இல்லை, மக்களோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதோட சொல்லி ஒரு 12% வந்தோடனே கடைசியாக யாரோட கூட்டணி போனார், திரும்ப எங்கே கூட்டணி மானார், திரும்ப எங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு இன்றைக்கி தெரியுது அந்த கட்சி. அதுபோல் விஜய் இப்பொழுது சொல்கிறார், யாரோடும் கூட்டணியில் நான் வந்து மக்களுடைய செல்வாக்கோட சட்டமன்றத்துக்குள்ளே போவேன் அதிக பெரும்பான்மையோடுன்னு சொல்கிறாரு. தேர்தல் நெருங்க இதனுடைய குரல் இன்னும் எப்படிலாம் மாறும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போதுக்கு அவர் பதுங்கி இருக்கிறாரா இல்லை அவரை வந்து பதற வச்சிருக்கிறாங்களா அப்படின்றது தான் இந்த விவாதம். விஜய் வந்து பின்வாங்கி இருக்கிறார் தற்காலிகமாக அப்படின்றது தான் நம்முடைய பதிலாக இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.